கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவான், இன்றே நீ காண்பா. கர்த்தர் புதியன செய்திடுவான், இன்றே நீ காண்பா. இன்றே நீ காண்பா. கலங்கிடவே கலங்கிடவே வேண்டாம், நீங்கள் கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டான், நம் இயேசு கைவிட மாட்டான். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்டு எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் மறைந்து விடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. இதயம் தேற்றுகிறா, உடைந்த உள்ளம் தாங்குகிறா. எல்லாரும் சொல்லுவோம். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறா, உடைந்த உள்ளம் தாங்குகிறா. காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறா, கண்ணீர் துடைக்கிறா. இயேசு காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறா, கண்ணீர் துடைக்கிறா. இன்று கண்ணீர் துடைக்கிறா. கலங்கிடவே வேண்டாம், நீங்கள் கலங்கிடவே வேண்டாம். சொல்லுங்க. கலங்கிடவே வேண்டாம், நீங்கள் கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டான், நம் இயேசு கைவிட மாட்டான். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டான், ஒரு நாள் விட மாட்டான். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டான். தாங்கிடும் பலன் தருவான், இன்று தப்பி செல்ல வழி செய்வான். தாங்கிடும் பலன் தருவான், இன்று தப்பி செல்ல வழி செய்வான். இன்று தப்பி செல்ல வழி செய்வான். கலங்கிடவே வேண்டாம், நீங்கள் கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம், நீங்கள் கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டான், நம் இயேசு கைவிட மாட்டான். நல்லதொரு போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்து கொள்வோம். நல்லதொரு போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்து கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசரின் வருகையில் தந்திடுவார், தந்திடுவார். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசரின் வருகையில் தந்திடுவார். என் நேசரின் வருகையில் தந்திடுவார். கலங்கிடவே வேண்டாம், நீங்கள் கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம், நீங்கள் கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டான், நம்
அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மெய்யாகவே தீர்க்கமாய் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவர் உள்ளே காலையில் எட்டயபுரம் இளமுன சபையில் உபவாச பிரேயரில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக கர்த்தர் அழைத்து சென்றிருந்தார். அப்போ அங்கே ஆண்டவர் இந்த வார்த்தையை தான் பேச வைத்தார். சொல்லும்போது உண்மையிலே ஆண்டவர் எங்களை பலப்படுத்தினார் என்று கர்த்தருடைய ஊழியர் பகிர்ந்து கொண்டாங்க. சோத்திரம், வித்தியாசமாக கர்த்தர் நடத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு மனதார எங்களுக்காக பரிசுத்தவான் சோத்திரம் கர்த்தருடைய ஊழியர் இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்தாங்க. கர்த்தர் மேலான காரியங்களை செய்தார். அல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஜெபத்தோட ஜெயகதங்களில் 155வது பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். மெய்யாகவே இந்த நாளில் கர்த்தர் நம்ம மத்தியில் பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமே. இந்த உலகத்தில் நிறைய பொக்கிஷங்கள் இருக்கு. உலகத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் எல்லாம் உங்க வீட்டில் இருந்துச்சுன்னா போலீஸ் வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அல்லேலூயா. ஆனா இந்த பொக்கிஷம் போலீஸ் இல்லை, எந்த பேயும் நம்மளை தொட முடியாது. தேவன் அப்படிப்பட்ட வெளியேறப்பட்ட பொக்கிஷம் யாருன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமே. சோத்திரம். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். மெய்யாகவே அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். கண்டுகொண்டேன் ஒரு புதையல், பெற்றுக்கொண்டே ஒரு பொக்கிஷம். ஆமே. சோத்திரம். எங்கள் ஊர் ஒரு நல்ல ஒரு கண்டீராய்த்த சோழன் சொல்லிட்டு அப்படிப்பட்ட நல்ல ஒரு கிராமம். அங்கே புதையல் எடுத்தாங்க. எங்கள் ஊரில் வந்து புதையல் எடுத்தாங்க. நான் அரியலூர் மாவட்டத்தில், அது திருச்சி மாவட்டத்தில் இருந்தது, இப்போ அரியலூர் மாவட்டமாக இருக்கிறது. புதையல் எடுத்தோன்னு போலீஸ் வீட்டுக்கு வந்துட்டான். அப்போ எனக்கு நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உண்மையிலே பாரம்பரிய கிறிஸ்தவனாக இருந்தேன், இயேசு கிறிஸ்துவை அறியல. ஆனால் ஆண்டவருக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமேல தான் இன்னைக்கு வெளியேறப்பட்ட பொக்கிஷத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமே. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொக்கிஷமும் எல்லாம் அழிந்து போகும். ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற இந்த இயேசுங்கிற பொக்கிஷம் அழியாதது. ஆமே. அது மாறாது. கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. ரொம்ப யோசித்தேன், ஆண்டவரே இன்னைக்கு தெய்வீக சுகமளிக்கிற ஆராதனை இருக்கு. சோத்திரம். அங்கே போயிட்டு உண்மையிலே அவங்க சொன்னாங்க 5 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிடலான்னு. பார்த்தா அவங்க பிள்ளைங்க வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சோத்திரம். ஒரு அரை மணி நேரம் லேட்டாக. அப்படின்னு நினச்சேன், ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா. ஒரு சில தடை வருதுனாவே மெய்யாகவே ஊழியங்களை கர்த்தர் இந்த நாளில் ஒரு மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆமே. தேவனுக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்றுக்கொண்டேன் ஒரு பொக்கிஷம். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்றுக்கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் இரட்சகர், இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் இரட்சகர், இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவர் என் சொந்தமானா, சாவை வென்றவர் என் ஜீவனானா. சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாள. சந்தோஷமோ சமாதானமோ என் உள்ளத்தில் பொங்குதமா. சந்தோஷமோ சமாதானமோ என் உள்ளத்தில் பொங்குதமா. பாவமெல்லாம் போக்கிவிட்டான், பயங்களெல்லாம் நீக்கிவிட்டான். பாவமெல்லாம் போக்கிவிட்டான், பயங்களெல்லாம் நீக்கிவிட்டான். சர்வ வல்லவர் என் சொந்தமானா, சாவை வென்றவர் என் ஜீவனானா. சொல்லுங்க. சர்வ வல்லவர் என் எஜமான, சாவை வென்றவர்
என் மணவாள, பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். சர்வ வல்லவர் என் சொந்தமானா, சாவை வென்றவர் என் ஜீவனானா. சர்வ வல்லவர் என் எஜமான, சாவை வென்றவர் என் மணவாள. சந்தோஷமோ சமாதானமோ என் உள்ளத்தில் பொங்குதமா. சந்தோஷமோ சமாதானமோ என் உள்ளத்தில் பொங்குதமா. பாவமெல்லாம் போக்கிவிட்டான், பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டான். சொல்லுங்க, பாவமெல்லாம் போக்கிவிட்டான், பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டான். சர்வ வல்லவர் என் சொந்தமானா, சாவை வென்றவர் என் ஜீவனானா. சர்வ வல்லவர் என் எஜமான, சாவை வென்றவர் என் மணவாள. ஊரெல்லாம் சொல்லிடுவே, உலகமெங்கும் படைசாற்றுவே. ஊரெல்லாம் சொல்லிடுவே, உலகமெங்கும் படைசாற்றுவே. ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். சர்வ வல்லவர் என் சொந்தமானா, சாவை வென்றவர் என் ஜீவனானா. சர்வ வல்லவர் என் எஜமான, சாவை வென்றவர் என் மணவாள. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். சர்வ வல்லவர் என் சொந்தமானா, சாவை வென்றவர் என் ஜீவனானா. சர்வ வல்லவர் என் எஜமான, சாவை வென்றவர் என் மணவாள. இது அதிசயம்தானே, ஓ ஓ ஓ இது உண்மைதானே. இது அதிசயம்தானே, ஓ ஓ ஓ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானா, சாவை வென்றவர் என் ஜீவனானா. சர்வ வல்லவர் என் எஜமான, சாவை வென்றவர் என் மணவாள. அல்லேலூயா. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவர். ஆமே. உங்களுக்கும் எனக்கும் ஒரு மகத்துவமான இடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. நம்ம எல்லாரும் அப்படியே எழுந்திருச்சு நின்று தேவனை ஆராதித்து அப்படியே நம்ம சோதரம் அடுத்த பகுதிக்கு கர்த்தர் நடத்தி செல்வாராக. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலேருந்து நம்ம உணர்ந்தவர்களாக தேவனை நோக்கி பார்ப்போம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா. எல்லாரும் கண்களை மூடி, சின்ன பிள்ளைங்க எல்லாருமே கண்ணை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நன்றி ஆண்டவரே.
அவமானம் அடைவதில்லையே. அப்பா நான் உமது பிள்ளையே, அவமானம் அடைவதில்லையே. அப்பா நான் உமது பிள்ளையே, உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசமடைகின்றே. சொல்லுங்க, உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசமடைகின்றே. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, உம் செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. உம் கண்கள் நீதிமான் பார்க்கின்றன, உம் செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீ, இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீ. இறுதி வரை நீ நடத்தி செல்வேன், இறுதி வரை நீ நடத்தி செல்வேன். அவமானம் அடைவதில்லையே. அப்பா நான் உமது பிள்ளையே, அவமானம் அடைவதில்லையே. அப்பா நான் உமது பிள்ளையே, உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றேன். உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றேன். அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், விசுவாசத்தோடு சொல்லுவோம், அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலோ அனைத்தில் நின்று நீர் விடுவிக்கின்றீர், அனைத்தில் நின்று நீர் விடுவிக்கின்றீர். அவமானம் அடைவதில்லையே. அப்பா நான் உமது பிள்ளையே, அப்பா நான் உமது பிள்ளையே. ஒரு நாளோ அவமானம் அடைவதில்லையே. இயேசு அப்பா நான் உமது பிள்ளையே, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லையே. நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு, உண்மையாய் கர்த்தரை தேடும் நமக்கு ஒரு நன்மையோ குறைவதில்லையே, ஒரு நன்மையோ குறைவதில்லையே. அவமானம் அடைவதில்லையே. அப்பா நான் உமது பிள்ளையே, அப்பா நான் உமது பிள்ளையே. ஒரு நாளோ அவமானம் அடைவதில்லையே. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளோ அவமானம் அடைவதில்லையே. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, உம் செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. உம் கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, உம் செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீர், இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீர். இறுதி வரை நீ நடத்தி செல்வீர், இறுதி வரை நீ நடத்தி செல்வீர். அவமானம்
அவமானம் அடைவதில்லையே. அப்பா நான் உமது பிள்ளையே, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லையே. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. மீண்டுமா சொல்லுங்க. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லையே. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. கரங்க தரி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ரீபா காடா தூடா மான சந்தா ராக்காடா தூடா மகன் தூடா பாக்காடா. முந்தினவளை நினைக்காத, பூர்வமானவளை சிந்திக்காத, இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன், இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன். மெய்யாகவே ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவர் புதிய காரியங்களை செய்கிற தேவன். காலை தோறும் அவருடைய கிருபை புதிதாய் இருக்கிறது, காலை தோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. இந்த புதிய மாதத்துல புதிய காரியங்களை செய்ய இயேசு வல்லவராய் இருக்கிறார். பிசாசின் கிரியைகளை அழிக்கவே தேவகுமாரன் வெளிப்பட்டார். உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். சோத்திரம். கர்த்தர் நம்மளோடு இருந்து சத்ருவை சோத்திரம் வேரோடு பிடுங்கும்படியாக, சத்ருடைய கிரியைகளை அழிக்கும்படியாக கர்த்தர் உங்களை எண்ணியும் தாயின் கருவிலே உருவாகும் முன்னே அவர் பேர் சொல்லி அழைத்தார். கரங்க தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சோத்திரம். சத்ரு கொண்டு வருவான், இந்த காரியத்துல நீ குறைபட்டு இருக்க, ஏசப்பா உன்னைய தள்ளிவிட்டார் அப்படின்னு சத்ரு கொண்டு வருவான். அந்த காரியத்தை எல்லாவற்றையும் மேற்கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் வார்த்தைகளை தந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் வசனத்தை அனுப்பி அவர் குணமாக்குற தேவன், ஒவ்வொரு நாளும் வார்த்தையை தந்து அவர் பலப்படுத்துகிற தேவன். சோதரன். தேவனுக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. அவர் பயங்கரமான தேவன், அவர் மகத்துவமானவர், அவர் அதிசயமானவர், அவர் ஆலோசனை காத்த இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உங்க கரத்துக்குள்ள எங்க எல்லாரையும் தருகிறோம். பரிசுத்த ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மீதியான பகுதியை நீங்க நடத்தி தாங்க. தேவதாசரை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்துவீராக. இந்த ஆராதனை வேளையில உங்க கரத்துக்குள்ள எங்களை ஒப்பு கொடுத்து ஏறெடுக்கிறோம். ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. கரங்க தட்டி கர்த்தர் நாமத்தை மைப்படுத்துவோம். சோதரம் 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 சோதரம். எல்லாரும் அமர்ந்து கொள்ளுவோம். இன்னைக்கு நம்ம மத்தியில சோதரம் கர்த்தருடைய ஊழியர் சிவு பாஸ்டர் நம்ம மத்தியில் வந்திருக்கிறாங்க. காலையில் சோதரம் மெய்யாகவே அங்கே எல்லமோன சபையில் கர்த்த உபவாச ஜபத்தை கர்த்த நடத்தி தந்தார். சோத்திரம். அவங்களிடத்தில் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே, ஆனால் ஆண்டவர் இந்த 8வது மாதத்தில் கர்த்தருடைய சித்தத்தின்படி கர்த்த நம்ம மத்தியில் அழைத்து வந்திருக்கிறார். தேவதாசரை நம்ம கரங்களை தட்டி கர்த்த நாமத்தை மகிமைப்படுத்தும் உற்சாகமாக. சோதரம் சோதரம் சோதரம். காலம் இல்லாத அன்பால் கரம் பிடித்தென்னை நடத்தி, காலம் இல்லாத அன்பால் கரம் பிடித்தென்னை நடத்தி, காக்கும் கிருபையை நினைத்தே கர்த்தாவுமை போற்றி பாட, காக்கும் கிருபையை நினைத்தே கர்த்தாவுமை போற்றி பாட, 1000 நாவுகள் போதா ஆண்டவா உந்தனை பாட, 1000 நாவுகள் போதா ஆண்டவா உந்தனை பாட. அன்பின் பரலோக பிதாவே, உடைய கரத்தில் ஆண்டவர் எங்களை தருகிறோம் அப்பா. ஆர்வத்தோடு உடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற வார்த்தைகளை கர்த்தர் தரும்படிக்கு உடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். தேவனே, உடைய ஆவியின் பலனை கொடுத்து கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவரை பலப்படுத்த இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். என்ன பாரத்தோடு இருதயத்தில் சுமந்து வந்திருக்கிறார்களோ கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றித்தர இந்த வேளையில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆவியானவருடைய அசைவு, ஆவியானவருடைய ஆளுகை முற்றிலுமாய் இருக்க ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்க மகிமைப்படுங்க. உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம்.
இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் என் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆர்வத்தோடு கூட இந்த வீக் டேஸில் வர்றது அப்படிங்கிறது உண்மையில் ஒரு பெரிய சவாலான காரியம்தான். ஆனாலும் நீங்கள் தேவனுக்கென்று வந்திருக்கிற உங்களை நிச்சயமாய் கர்த்தர் கனப்படுத்துகிறவராய் இருக்கிறார். திருப்பிக் கொள்வோம். மல்கியா 1ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிக்க நாம் கேட்போம். மல்கியாவை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொன்ன வார்த்தையின் பாரம். நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ? ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன். அவனுடைய மலைகளை பாலும் அவனுடைய சுதந்திரத்தை வனாந்திரத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தாவும் ஆக்கினேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை மல்கியா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் மக்களுக்கு அவர் சொல்லுகிறார். ஒரு பெரிய ஒரு அற்புதமான தீர்க்க தரிசன புத்தகம். அதில் அவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவை வெறுத்தேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல நீங்கள் சொல்கிறத நம்மளால் கவனிக்க முடிகிறது. யார் நல்லவங்க இவங்க 2 பேர்த்தில் அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, என்னையை பொறுத்த வரைக்கும் ஏசா தான் நல்லவர் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, அவர் எத்தனா இவர் இருந்து அப்பனை ஏமாற்றி, சகோதரனை ஏமாற்றி, மாமனை ஏமாற்றி, அங்கேருந்து புறப்பட்டு மறுபடி கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ண தேசத்துக்கு புறப்படும் போது அவர் மனைவியும் ஏமாற்றி தான் புறப்படுறார். மனைவிட்ட என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, யாக்கோபு, நான் ஒரு சொப்பனத்தை பார்த்தேன், அவர் பார்க்கவே இல்லை. அவர் பார்த்தாருன்னு வசனம் இல்லை, ஆனால் இவர் சொல்கிறாரு, நான் ஒரு சொப்பனத்தை பார்த்தேன், இனிய ஆண்டவர் என்னுடைய தகப்பனுடைய தேசத்துக்கு போக சொல்லுகிறார்னு சொல்லி இவர் ஆண்டவர் என்கிட்ட பேசினார்னு உடனே மனைவிகளும் சரியா நீங்கள் சொல்கிறபடியே நாங்கள் புறப்பட்டு போவோம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே வர்றாங்க. அப்படி எல்லாரையும் ஏமாத்தின யாக்கோபை கர்த்தர் சிநேகிக்கிறார். ஏசாவை தன்னுடைய தம்பி ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லும்போது கூட அவர் அதை, உன்னை எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் உன்னை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் அவர் சொல்லுகிறார், யாக்கோபை நேரில் பார்க்கும்போது அவர் சொல்கிறாரு, அவனை மன்னித்து ஏற்றுக்கொண்டு அவனை கட்டிப்பிடிச்சு அவனை கண்ணீரோடு கூட அவனை வரவேற்கிறார். அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகள் நமக்கு நியாயமாக யாரை சிநேகிக்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்கும். யாரை சிநேகிக்கணும் அப்படின்னா, நல்லவனை தானே ஆண்டவர் சிநேகிக்கணும். ஏன் ஆண்டவர் யாக்கோபை சிநேகித்தார் அப்படிங்கிற நமக்கு ஒரு பெரிய கேள்வி நமக்கு இருக்கிறது. ஆனால் பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு, அவர் எவன் மேலே இரக்கம் காட்ட அவருக்கு சித்தமாக இருக்கிறார், அவர் செய்கிறாரு. வளையக்கூடிய மண்பாண்டம் குயவனை நோக்கி கேள்வி கேட்க முடியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது நமக்கு நிச்சயமாக அதில் ஆண்டவருக்கு விரோதமாய் நம்ம எந்த காரியத்தையும் நம்ம பேச முடியாத அளவுக்கு நம்ம இருக்கிறோம். இப்போ உண்மையில் அவர் நியாயப்படி தான் செஞ்சுருக்கணும் நம்ம பேசலாம். இப்போ நியாயப்படி தான் ஆண்டவர் செய்யணும், நியாயப்படி அவர் ஏசாவை தான் தொட்டு ரட்சித்திருக்கணும் அப்படின்னு நம்ம வாதம் பண்ணோம் அப்படின்னா, நம்ம யாருமே இந்த சபைக்குள்ளே உட்காரவே கூடாது. ஏன் அப்படின்னா, நம்மளை விட நல்லவர்கள் வெளியே இருக்கிறாங்க. ஆனால் தேவன் நம்மை உள்ளே கொண்டு வந்திருக்கிறார். நம்ம யார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்ம எப்படிப்பட்ட ஆள்க, நம்ம இங்கே நம்ம ரொம்ப பக்குவமான கிறிஸ்தவர்களைப் போல நம்ம இருக்கிறோம். ஆனால் நம்ம உண்மையில் நம்முடைய சுபாவம் என்ன, நம்ம எப்படிப்பட்ட ஆண்டவர் அறியறதுக்கு முன்னாடி நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம் அப்படிங்கிறது எல்லாமே கர்த்தருக்கு தெரியும், நமக்கு தெரியும். அப்போ நம்மை விட நல்லவர்கள் இந்த பூமியில் இருந்தாலும் தேவன் நம்மை ஏற்றுக்கொண்டு அவருடைய சபையில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் அப்படின்னா இதுதான் தேவனுடைய கிருபை. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவை நான் வெறுத்தேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ ஏசாவை வெறுத்தேன் என்று சொல்லும்போது ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம நினைக்கலாம், அப்போ ஏசாவை ஆண்டவர் கைவிட்டுட்டாரு,
அவனை ஒன்றுமே நடத்தலை, அவனை நான் இவனை ஸ்நேகிக்க அவனை வெறுத்தேன் அப்படின்னு சொன்னார் அப்படின்னா, ஏசாவுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னா, நம்ம எப்படிப்பட்டதாக இருக்கணும் நம்ம எதிர்பார்ப்போம் அப்படின்னா, ஏசாவுக்கு ஒன்றும் இல்லாமல் பிச்சை எடுத்து சரீரத்தில் பலன் இல்லாமல் வியாதியோடு அப்படி சுமந்து வரக்கூடிய ஒரு வாழ்க்கையாக தான் ஏசா என்ன செஞ்சுருக்கணும், வாழ்ந்திருக்கணும். அப்படி தானே? சத்தமே வர மாட்டேங்க உங்கள்கிட்ட. வசனத்தை கவனித்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதுக்கு ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போது நம்ம என்ன நினைக்கிறோம், கர்த்தர் ஒரு மனுஷனை வெறுத்துட்டார் அப்படின்னா ஏசாவுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மை நடந்திருக்கக்கூடாது. அவனுக்கு பிள்ளைகள் இல்லாமல் இருந்திருக்கலாம், அவனுக்கு ஆஸ்திகள் இல்லாமல் இருந்திருக்கலாம், சரீரத்தில் பலவீனத்தோடு கூட இருந்திருக்கலாம். இப்படியாக நமக்கு கர்த்தர் வெறுத்த ஒரு மனுஷன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்னா, எந்த நன்மையும் பெற்றவனாக இருக்கவே மாட்டான். அப்படிங்கிறதா இன்னைக்கு நம்ம பெரும்பாலும் நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஏசா எப்படிப்பட்டவராக இருந்தார் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஆதியாகமம் 36ஆம் அதிகாரத்துக்கு நேராக நீங்கள் திருப்பிக் கொள்ளும் பொழுது 6ல இருந்து வாசிங்களேன். ஏசா தன் மனைவிகளையும் தன் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் தன் வீட்டிலுள்ள யாவரையும் தன் ஆடு மாடுகளையும் மற்ற ஜீவ ஜந்துக்கள் யாவையும் தான் கானான் தேசத்திலே சம்பாதித்த ஆஸ்தி முழுவதையும் சேர்த்து கொண்டு தன் சகோதரனாகிய யாக்கோபை விட்டு பிரிந்து வேறே தேசத்துக்கு போனான். அவர்களுடைய சம்பத்து மிகுதியாக இருந்தபடியினால் அவர்கள் ஒருமித்து குடியிருக்க கூடாமற் போயிற்று. அவர்களுடைய மந்தைகளின் நிமித்தமாய் அவர்கள் தங்கியிருந்த பூமி அவர்களை தாங்க கூடாததாய் இருந்தது. இங்க நம்ம பார்க்கிறோம், அவர்களுடைய சம்பத்து மிகுதியாய் இருந்தபடியினால் அவர்கள் ஒருமித்து குடியிருக்க கூடாமல் போயிற்று அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ யாக்கோபுக்கும் சொத்து பத்துகள் ஏகப்பட்டது இருக்கு, ஆடு மாடுகள் ஜீவ ஜந்துக்கள் எல்லாமே ஏகப்பட்டதாக இருக்கிறது. அதே போல ஏசாவுக்கும் ஏகப்பட்டது இருக்கு, எல்லா நன்மைகளையும் அவர் பெற்றிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் யாக்கோபை விட சரீரத்தில் ஏசா பலமுள்ள மனுஷன். ஏன் அப்படின்னா அவர் ஒரு வனவாசியாக இருக்கிறார், அவர் வேட்டையாடக்கூடிய ஒரு மனுஷனாக இருக்கிறார், சரீரத்திலையும் நல்ல பலன் இருக்கிறது, ஆஸ்திகள்லையும் ஏசாவுக்கு எந்த குறையுமே கிடையாது, எல்லாம் அவருக்கு நிறைவாக இருக்கிறது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், நான் ஏசாவை வெறுத்தேன் அப்படிங்கிறார். எங்கே வெறுத்தார்? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தா எங்கே வெறுத்தார்? எல்லாமே நல்லா தானே இருக்கு, அவனுக்கு ஒரு குறையும் இல்லையே. இன்னைக்கு பெரும்பாலும் ஆண்டவரை தேடுறவங்க எதுக்காக கர்த்தரை தேடுறாங்க? நல்ல சரீரத்தில் பலன் இருக்கணும், இன்னொன்று நல்ல கஷ்டம் இல்லாத ஒரு சொத்து பத்து நிறைந்து, அதாவது ரொம்ப பெரிய இல்லைன்னாலும் அடிப்படையாக நம்ம என்ன எதிர்பார்ப்போம் அப்படின்னா, கஷ்டம் இல்லாத, கடன் இல்லாத, கொஞ்சம் தேவைகளுக்கு கொஞ்சம் மிஞ்சம் இருந்தால் கூட போதும் நமக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இவ்வளவு சாதாரண காரியத்தை தான் ஆண்டவரிடத்தில் பெரும்பாலும் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் இது எல்லாமே தேவன் வெறுத்த ஏசாவின் இடத்தில் இருக்கிறது. அப்போ எந்த பகுதியில் ஆண்டவர் ஏசாவை வெறுத்தார், எதில் ஆண்டவர் ஏசாவை கைவிட்டார் அப்படிங்கிறத நம்ம இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நாளில் ஆஸ்திகளும் அந்தஸ்துகளும் தான், சரீர பலனும் தான் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் அப்படிங்கிறதற்கு அடையாளமாக இன்றைக்கு பெரும்பாலும் போதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் ஆண்டவரால் வெறுக்கப்பட்டிருக்கிற ஒரு மனுஷன், அவன் எல்லாவற்றையும் பெற்றவனாக தான் இருக்கிறான். அப்போ தேவனுடைய பிள்ளைகள், அப்போது இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டு பேரும் உலக வாழ்க்கையில் சமநிலையில் இருக்கிறார்கள். உலக வாழ்க்கையில் எல்லா மேன்மையும் தேவன் வெறுத்த ஏசாவுக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் இன்னும் சொல்ல போனால் யாக்கோபை விட மிக அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனாக இருக்கிறார். அப்போ என்ன இதில் பார்க்க முடியல, வெறுத்தார் அப்படின்னு சொல்கிறார, வெறுத்தேன்கிறார, என்ன அப்படி பார்க்குறோம்? என்ன ஆண்டவர் இப்படி சொல்கிறாங்க? ஆனால் ஒன்றுமே ஏசாவுடைய வாழ்க்கையில் நடக்கலையே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒருபோதும் உலக ஆஸ்தியிலேயோ சரீர பலத்திலேயோ கர்த்தர் உங்களுக்கு பிரியமாக இருக்கிறாரு அப்படிங்கிற அளவுகோலை ஒருபோதும் நிர்ணயிக்காதிருங்கள். அதை ஒருபோதும் உங்களுக்கு ஒரு அளவுகோலாக வைத்துக்கொள்ளாதீங்க. எனக்கு எல்லாம் இருக்குது, எல்லாம் சம்பூர்ணமாக இருக்குது, சரீரத்தில் பலன் இருக்குது, தேவன் என்னோடு கூட பிரியமாக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு அளவுகோல் ஒரு தவறான அளவுகோல். அப்படி ஆண்டவரனை ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார் அப்படின்னா தேவன் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கிற தேவன் தான். ஆனால் அது ஒன்று தான் கர்த்தர் பிரியமாக இருக்கிறாருங்கிறதுக்கு அடையாளம் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா, நம்மை
விட பரிதபிக்கப்பட்டவர்கள் ஒருவரும் இல்லை. தேவன் வெறுத்த ஏசாவினிடத்தில் மிக அதிகமாக அவர் வைத்திருக்கிறார். இன்னைக்கு நம்மளை விட யார் ரொம்ப சிறந்தவங்களா இருக்கிறாங்க? இயேசுவை அறியாதவர்கள், குறிப்பாக நாத்திகர்கள் எல்லா வகையிலையும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற பணக்காரங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா ஒருவர் கூட தேவனை அறிந்த ஜனம் கிடையாது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாருமே கர்த்தருக்கு விரோதமாக இருந்தவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள், தேவன் நமக்கு அனுதினமும் கர்த்தருடைய கரத்தை நோக்கி பார்த்து நம்ம நடக்க வேண்டியதாக இருக்க சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம். ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னா நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா ஆண்டவருடைய முகத்தை தான் நோக்கி பார்க்க வேண்டியிருக்கு. ஆண்டவரே நீங்கள் எப்படிப்பா எனக்கு தேவைகளை சந்திப்பீங்கன்னு சொல்லி தேவ முகத்தை நோக்கி பார்க்கிற ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு வைத்து விட்டார். ஆனால் அவர்களுக்கு சம்பூர்ணமாக இருக்கிறது, சரீரத்தில் பலன் இருக்கிறது, ஆயுசு நாட்கள் நம்மை விட அதிகமாக வாழ்கிறார்கள். அப்போ இதுதான் அளவுகோல் அப்படின்னா அது நிச்சயமா இல்லை. ஏன்னா வசனம் சொல்லுது, ஏசாவை நான் வெறுத்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் அவனிடத்தில் எல்லா நன்மைகளும் அவன் பெற்றிருந்தான். அவனுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்துச்சா, கல்யாணம் முடியாமல் இருந்துச்சா, ஆடு மாடு இல்லாமல் இருந்துச்சா, சொத்து பத்து இல்லாமல் இருந்துச்சா, எல்லாமே இருக்கு. அப்போ எப்படி வெறுத்தார் அப்படிங்கிறத இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது ஆண்டவர் நேசிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை அப்படிங்கிறதற்கு முதலாவது காரியம் என்ன அப்படின்னா, ஏசாட்ட கர்த்தர் ஒண்ணுமே நடத்தல, ஆனா யாக்கோபிட்ட ஒரு சில காரியங்களை நடத்தி இருக்கிறார். அதை தான் இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன நேசம் அது அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஆவலோடு கேட்கும் பொழுது, ஏசாவோடு தேவன் ஒரு இடத்துலையும் அவர் பேசவே இல்லை. வேத புத்தகம் முழுதா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஏசாவோடு கர்த்தர் பேசினாருங்கிற ஒரு வசனம் கூட எந்த இடத்துலையும் நீங்க பார்க்க முடியாது. அப்போ தேவன் யாக்கோபோடு கூட கர்த்தர் பேசுகிறார். தகப்பனை விட்டு புறப்படும் பொழுது தேவன் பேசுகிறார், வனாந்தரத்தில் பேசுகிறார், லாபானுடைய வீட்டில் வச்சு ஆண்டவர் இடைபடுகிறார். இப்படி எல்லா இடத்துலையும் யாக்கோபோடு கூட கர்த்தர் பேசிக்கொண்டே வருகிறார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவன் எந்த மனுஷனோடு கூட பேச விரும்புகிறாரோ அவன்தான் முதலாவது தேவனால் நேசிக்கப்பட்ட மனுஷன். நம்ம ஆஸ்திகள் அல்ல, தேவன் பேசுகிறாரா என்கிட்ட. வேதத்தில் நான் வாசிக்கும் பொழுது கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறாரா, தேவன் என்ன இடத்துல இடைப்பட்டு என்னுடைய சுபாவத்தை குறித்து ஏதாவது பேசுகிறாரா, நான் தவித்து நிற்கிற வேளையில் கர்த்தர் எனக்கு சரியான வழியை காண்பிக்கிறாரா, இது மிக மிக அவசியமான ஒன்று. வனாந்தரத்தில் இருந்து தாய் தகப்பன் வீட்டை விட்டுட்டு வனாந்தரத்தில் வந்து குடியிருக்கிறாரு, கர்த்தர் பேசுகிறாரு, நான் உன் கூட இருந்து மறுபடியும் உங்கள் அப்பா வீட்டுக்கு அனுப்பி வைப்பேன், நீ பயப்படாத, நான் உன்னை கனப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி தேவன் அந்த மனுஷனுடைய இக்கட்டில் கர்த்தர் பேசுகிறார். அப்போ யாரை நேசித்திருக்கிறார் அப்படின்னா அவர் வந்து யார்கிட்ட பேசுகிறாரோ, யாரிடத்தில் அவர் அன்பு கூறுகிறாரோ அவரிடத்தில் கர்த்தர் பேசுகிறார். ஆதலால தேவன் நேசிக்கிற ஜனம் அப்படின்னா ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்மோடு கூட கர்த்தர் பேசணும். நம்மகிட்ட பேசுகிறாரா ஆண்டவர்? நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க, உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரா? நம்ம எவ்வளவு நாள் பைபிள் வாசிக்கோம், எத்தனை அதிகாரம் வாசித்து முடித்திருக்கிறோம், எத்தனை அதிகாரம் இங்கே இருக்கிறவங்க நீங்கள் மனப்பாடமாக நீங்கள் சொல்லுவீங்க, எல்லாமே நமக்கு தெரிந்தது தான். ஆனால் தேவன் பேசவே மாட்டிக்கிறார். வசனங்கள் வாசிக்கிறோம், எவ்வளவோ வசனங்கள் வாசிக்கிறோம், கர்த்தர் பேசினாரா? எப்பவுமே பேசிட்டு இருப்பாருங்கிறது நான் சொல்லலை. ஆனால் எப்போமாவது ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறாரா? ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் என்கிட்ட இடைப்படுகிறாரா? என்னோட ஆண்டவர் பேசி என்னை பலப்படுத்துகிறாரா? எனக்கு ஒரு ஆலோசனையை கர்த்தர் தருகிறாரா? இது எவ்வளவு முக்கியமானது அப்படின்னா உலக ஆஸ்திகளை விட, சரீர பலனை விட கர்த்தர் பேசுகிறது மிக மிக அவசியமானது. இப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் நமக்கு ஆண்டவர் பேச விரும்புகிறார். இன்னைக்கு ஆண்டவர் தான் நம்மகிட்ட பேசிட்டு இருக்கிறார். இன்னைக்கு எத்தனை நாள் நம்ம பேசாமல் வெறுமனே குமுதம் கல்கண்டு வாசிக்கிற மாதிரி இந்த வேத புத்தகத்தை வாசித்து ஒரு நாளைக்கு 5 அதிகாரம் 6 அதிகாரம் இல்லைன்னா 1 அதிகாரம் வாசித்து இதை மூடி வச்சுட்டு போகிறோமே, என்னைக்காவது ஆண்டவர் உங்களிடத்தில் இடைப்படுகிறாரா, உள்ளத்தில் பேசுகிறாரா அப்படின்னா நான் உறுதியாக சொல்லுகிறேன், கிட்டத்தட்ட கிறிஸ்தவர்களில் 80% மாணவர்கள் இந்த உறவே இல்லை. வெறுமனே பைபிளை திருப்பட வேண்டியது, அந்த நாளில் ஏதோ ஒரு வசனத்தை வாசிக்க வேண்டியது, ஒரு அதிகாரத்தை வாசிக்க வேண்டியது, அதை கடைமுறைக்கு மூடி வச்சுட்டு அப்படியே போயிட வேண்டியது. அதுக்கப்புறம் ராத்திரி வந்தால் கெட்ட கனவு வந்துடக்கூடாதுன்னு அதுக்கு ஒரு 90-91 வாசித்துட்டு அதுக்கு நம்ம உடனே அதுக்கு மூடி வச்சுட்டு தலைகளை வச்சு படுத்துட்டு
தூங்க வேண்டிய ஒரு அற்பமான ஒரு கிறிஸ்தவர்களாக நம்ம இருக்கிறோம். ஒரு தேவனுடைய மனுஷன் சொல்கிறாரு, எது கொடுமை அப்படின்னா, எல்லாமே தெரிஞ்சு, கர்த்தருடைய வார்த்தை எல்லாமே தெரிஞ்சு அதில் ஒன்றுமே செயல்படாமல் ஒருத்தன் அனலற்று போயிருக்கிறான் பார்த்தீங்களா, அவனை போல ஒரு பரிதபிக்கப்பட்ட ஒருவனுமே இல்லை. இதை நீங்கள் துருபதேசத்தில் ஒருத்தன் போயிட்டான்னு நீங்கள் நினைக்கிறது எவ்வளோ பரிதாபமோ, எல்லாம் தெரிஞ்சு சபையில் சும்மா உட்காந்துட்டு எந்த உணர்வுகளும் இல்லாமல் ஆண்டவருக்கு கீழ்ப்படியவும் இல்லாமல் சும்மா வந்துட்டு போகிறவன் அதை விட துரதிர்ஷ்டமான ஒருத்தன் அப்படின்னு சொல்லி ஒரு தேவனுடைய மனுஷன் சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகள் நம்மோடு கூட கர்த்தர் பேசுகிறாரா, என்கிட்ட பேசுகிறாரா? ஏன்னா இக்கட்டில் என்கிட்ட இடைப்படுறாரா? ஒரு முக்கியமான முடிவில் ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறாரா? நான் பாவம் செய்யும்போது கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறாரா? இதெல்லாம் மிக 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 அவசியமான ஒன்று. எத்தனை நேரங்களில் ஆண்டவர் என்னோடு கூட பேசியிருக்கிறார். சோர்ந்து போன வேளைகள், அதுக்காக நான் பெரிய பரிசுத்தவான்னு நான் சொல்லலை, நான் யாக்கோபை போல எத்தன் தான். ஆனாலும் கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறார். அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்மோடு கூட தேவன் பேச விரும்புகிறார். எத்தனை நேரங்கள் ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். எத்தனை நேரங்களில் தேவனுடைய உதவியை நான் பார்த்திருக்கிறேன். லாபான்ட்டு ஆண்டவர் பேசுகிறார், நீ யாக்கோபு இடத்துல ஒரு பொல்லாங்க நீ பேசக்கூடாது, ஏதாவது நீ பேசுன அப்படின்னா நான் நிச்சயமாக உன்னை உயிரோட விட மாட்டேங்கிறார். லாபான் அவனுக்கு தீங்கு நினைக்கணும்னு போய் தேவன் பேசினதுக்கு அப்புறம் என்ன செஞ்சிட்டாரு? அமைதி ஆயிட்டார். அப்போ தேவன் பேசக்கூடிய, தேவன் நமக்காக பேசக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் தேவனால சிநேகிக்கப்படுகிறவர்கள் என்பதற்கு அர்த்தம். நமக்காக கர்த்தர் வழக்காடுகிற தேவன், நம்மோடு கூட பேசுகிற தேவன். ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்மோடு கூட கர்த்தர் பேசுகிறாரா? உங்களோடு கூட கர்த்தர் இடைபட விரும்புகிறாரா? அவர் விரும்புகிறார். நான் நேரம் கொடுக்கிறேனா? ஆண்டவரே என்கிட்ட பேசுங்கப்பா நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குறோமா? தேவ பிள்ளைகள் கர்த்தர் சிநேகிக்கிற ஜனத்தோடு கூட கர்த்தர் பேசுகிறவராக இருக்கிறார். அப்போ தேவன் நம்மோடு கூட பேசுகிறார், பேச விரும்புகிறார். இந்த நாளில் உங்களோடு கூட கர்த்தர் பேசுவாராக. அப்போது தேவ பிள்ளைகள் நம்ம முதலாவது யாரை சிநேகிக்கிறாரோ அவர்களோடு கூட தேவன் என்ன செய்கிறார் அப்படின்னா பேசுகிறார். ரெண்டாவது காரியம், ஆண்டவர் நேசிக்கிற ஜனங்கள் அப்படின்னா யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்க. 24 வாசிப்போம் தொடர்ந்து. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததைக் கண்டு அவனுடைய தொடைச்சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடைச்சந்து சுளுக்கிற்று. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தாலொழிய உம்மை போகவிடேன் என்றான். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். இங்கே ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம நினைக்கிறோம் பயங்கரமான ஆசீர்வாதமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி. அங்கே பார்த்தீங்கன்னா யாக்கோபு சாகிற வரைக்கும் கம்பு ஊனி தான் நடக்கிறார். அந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் அவருடைய தொடை நரம்ப ஆண்டவர் தொட்டதுக்கப்புறம் யாக்கோபு சாகிற வரைக்கும் கம்பு ஊனி தான் நடக்கிறார். ஆனால் தேவன் யாக்கோபை ஆசீர்வதித்தார் அப்படிங்கிறத தான் முடிக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த நாளில் ரெண்டாவது காரியம், ஆண்டவர் நேசிக்கிற பிள்ளைகளிடத்தில் தேவன் என்ன செய்வார் அப்படின்னா அவர்களை மாற்ற விரும்புவார். அவர்களோடு பேசி கர்த்தர் யாக்கோபை இஸ்ரவேலாக மாற்றுவதற்கு தேவன் அந்த சூழ்நிலையை கர்த்தர் பயன்படுத்தினார். நீ ஏமாத்திக்கிட்டே வர்ற யாக்கோபு, உங்கள் அப்பாவை ஏமாத்திட்ட, அண்ணனை ஏமாத்திட்ட, லாபானை ஏமாத்துற, எல்லாரையும் ஏமாற்றிக்கிட்டே வர்ற, உன்னை நான் என்ன செய்ய போகிறேன்? தொட போகிறேன். உன்னை நான் தொட்டு உன்னை இஸ்ரவேலாய் மாற்ற நான் விரும்புகிறேன்னு சொல்லி யாக்கோபை சிநேகித்த தேவன் அவனை தொடுகிறார். அவனை தொட்டு அவன் பலவீனப்படுத்துகிறார். அவன் பலவீனத்தின் நிமித்தம் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறான். எந்திக்க முடியாமல் படுத்து கிடக்கிறாரு. அவர் ஆண்டவர் நோக்கி பார்த்து, நீ இனிமே
யாக்கோபன் என்று எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்று எண்ணப்படுவாய் அப்படிங்கிறார். ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாக நான் உன்னை மாற்றுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஏசாவின் இடத்தில் அவன் எப்படி நடந்தாலும் கர்த்தர் அதை கண்டுக்கவே இல்லை. எந்த காரியத்தையும் ஆண்டவர் அவன்கிட்ட பேசவும் இல்லை, அவனை மாற்றணும்னு விரும்பவும் இல்லை. ஆனால் யாக்கோபை மாற்ற தேவன் விரும்புகிறார். யாக்கோபு திருந்தணும், யாக்கோபு ஒழுங்காகணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் யாக்கோபுடைய வாழ்க்கையை ஆண்டவர் உன்னிப்பாய் கவனித்து அவனோடு கூட நடந்து அவனோடு கூட இருந்து அவன் செய்கிற தப்புலையே ஆண்டவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். ஆனால் அவனுக்கு ஒரு நாளை கர்த்தர் வைத்தார். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் யாக்கோபு மாதிரி நம்ம யாருமே பாடு அனுபவித்திருக்கவே மாட்டோம். ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன், ஆனால் அவரை போல பாடு அனுபவிக்கப்பட்ட மனுஷன் ஒருவனும் கிடையாது. ரொம்ப கஷ்டம். யாக்கோபுடைய பாதை நம்ம நினைத்து பார்க்கிறோம், எவ்வளவு கஷ்டம். முதலாவது மாமா போகிறாரு, தாய் மாமா எப்படி இருக்கும் அப்படின்னா பரதேசியாக இருந்து போகிறாரு. மாமாவை பார்த்து அழுறாரு. 2 பேரும் அப்படியே சந்தோஷமாக கழுத்தை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் சொல்கிறார், நீ ஆடு மேய்க்க போப்பா அப்படிங்கிறார். 7 வருஷம் அவர் ஆடு மேய்க்கிறார். எதுக்காக ஆடு மேய்த்தார்? ராகேலுக்காக ஆடு மேய்க்கிறார். கொடுத்த பொண்ணு யார்? லேயாள். நம்மளும் நிறைய நேரம் ராகேலை தான் எதிர்பார்க்குறோம், ஆனால் நமக்கு வர்றது லேயாள் தான் வரும். அல்லேலூயா. நம்ம எல்லாருமே ராகேலுங்க, ஆனால் கர்த்தர் சரியாக தருவார். அப்போ இவர் அங்கே ராகேலை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ராகேலை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது யாக்கோபு எத்தன் அப்படின்னா லாபம் எத்தனுக்கெல்லாம் எத்தன். அவன் அவ்வளவு பெரிய ஆள். யாக்கோபை எங்கே வச்சு உருவாக்கணும் அப்படிங்கிறது தேவனுக்கு தெரியும். அவர் சரியான இடத்துல கொண்டு போய், உங்கள் அண்ணனையா நீ ஏமாற்றிட்டு வர்ற, உங்கள் அப்பாவையா நீ ஏமாற்றிட்டு வர்ற, இங்கே வந்து பாரு உனக்கு என்ன நடக்கு அப்படின்னு சொல்லி தேவன் லாபான் கையில் ஒப்பு கொடுக்கிறார். அவ்வளவு தூரம் லாபான் நடத்துகிறான், கடினமாக நடத்துகிறான். பொண்ணை பார்க்குறாரு, மூத்த பொண்ணு. ஐயோ இப்படி ஏமாற்றிட்டீங்களே, இது நியாயமா அப்படின்னு கேட்குறான். அவனே சொல்கிறான், இன்னும் 7 வருஷம் வேலை பாரு, இன்னும் 7 வருஷம் வேலை பார்த்தீங்கன்னா உனக்கு ராகேல் அப்படின்னு சொல்லி ராகேலை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 7 வருஷம் வேலை பார்க்குறார். அதுக்கப்புறம் ஒரு 6 வருஷம் வேலை பார்த்து 20 வருஷம் லாபான் கைக்குள்ளே இருந்து ஆண்டவர் யாக்கோபை உடைக்கிறார். அவனை உடைச்சி 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 ஏமாத்திட்டு வந்தோமே அப்பாவை. நம்ம அவருடைய வாழ்க்கையில் இப்படி நடந்து போச்சு. உண்மையில் நினச்சிருப்பாருன்னு நினச்சிருக்க மாட்டாரா? கண்டிப்பாக நினச்சிருப்பார். அண்ணனை ஏமாத்தினோம், அப்பாவை ஏமாத்தினோம், நமக்கு சரியான இடத்துல வந்து நம்ம மாட்டிக்கிட்டோண்டா அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு தான் அவருடைய வாழ்க்கையில் நடந்து போயிருப்பார். மாமனார் வீட்டுக்குள்ளே இருக்கிறாரு, 2 மனைவி. யாக்கோபோடு பேச்சை கேட்டு தான் நடப்பாங்க, பேச்சை கேட்டால் நடப்பாங்க, யாக்கோபு பேச்சை கேட்டால் நடப்பாங்க. நீங்கள் வேணாலும் நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்ம மனைவி பேசுகிற விதம் வேறையாக இருக்கும். அவங்க அப்பா வீட்டில் போய் இருக்கும்போது பாருங்கள், டோனு வேறு மாதிரி இருக்கும், லாங்குவேஜ் வேறு மாதிரி இருக்கும். அப்போது யாக்கோபு 20 வருஷமாக கொடுமையான டோனில் கேட்டுட்டு வந்திருக்கிறார். சண்டை நடக்கு, போராட்டம் நடக்கு, இவருக்கு மதிப்பே கிடையாது. உன் புருஷனை நான் கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழத்தை கொடுத்துட்டு தூக்கிட்டு வந்துடுறா. அப்போ இவர் எனக்கு உரிமையே கிடையாதா இந்த வீட்டில், நான் ஒரு நடப்பணமாக அலைய வேண்டியதாக இருக்கேன்னு சொல்லி அப்படிப்பட்ட குடும்ப சூழ்நிலை தான் யாக்கோபு. ஆனாலும் தேவன் யாக்கோபை நேசித்தார். அவனை உருவாக்க தேவன் சித்தம் கொண்டார். அவன் எங்கே போய் அவனை உருவாக்க முடியுமோ, எங்கே போனால் இவன் மனம் கசந்து அழுது என்னிடத்துல திரும்பணும், நல்லவனாக நடக்கணும், அந்த விருப்பம் அவனுக்குள்ளே வருமோ அந்த இடத்துல கர்த்தர் கொண்டு போய் வைக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சில நேரம் இப்படி லாக் பண்ணிடுறார். பிரிக்க முடியாத லாக்குகள் நம்ம ஆயிடுறோம். ஆனால் நமக்கு சரியான இடத்துல கர்த்தர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மளை எங்கே உருவாக்கப்படுவோமோ, எந்த இடத்துல கர்த்தர் நம்மளை உருவாக்க நினைக்கிறாரோ அந்த இடத்துல தான் தேவன் நம்மளை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். அதனால் என் வாழ்க்கையில் இப்படி நடந்து போச்சு அப்படின்னா நம்ம அவ்வளோ கடினமான ஆள், தேவன் சரியான பாதையில் கர்த்தர் நம்மளை நடத்தி இருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் யாக்கோபுடைய வாழ்க்கையில் 20 வருஷமாய் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் நிம்மதியே கிடையாது. அவர் சொல்லுகிற வசன அந்த வார்த்தைகள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக இருக்குது. எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத 31ஆம் அதிகாரத்துக்கு நேரம் திருப்பிக் கொள்வோம். 36லேருந்து வாசிப்போம். அப்பொழுது யாக்கோபுக்கு கோபம் எழும்பி லாபானோடே வாக்குவாதம் பண்ணினீர். நீர் என்னை இவ்வளவு உக்கிரமாய் தொடர்ந்து வரும்படிக்கு நான் செய்த தப்பிதம் என்ன? நான் செய்த துரோகம் என்ன? என் தட்டுமுட்டுகளை எல்லாம் தடவி பார்த்தீரே. உம்முடைய வீட்டு தட்டுமுட்டுகளில் என்னத்தை கண்டுபிடித்தீர்? அதை என்னுடைய சகோதரருக்கும் உம்முடைய சகோதரருக்கும் முன்பாக இங்கே வையும். அவர்கள் எனக்கும் உமக்கும்
நடுத்தீர்க்கட்டும். இந்த 20 வருஷ காலமாய் நான் உம்மிடத்தில் இருந்தேன். உம்முடைய செம்மறியாடுகளும் வெள்ளாடுகளும் சினையழியவில்லை. உம்முடைய மந்தையின் கடாக்களை நான் தின்னவில்லை. பீருண்டதை நான் உம்மிடத்துக்கு கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன். பகலில் களவு போனதையும் இரவில் களவு போனதையும் என் கையில் கேட்டு வாங்கினீர். பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது. நித்திரை என் கண்களுக்கு தூரமாயிருந்தது. இவ்விதமாய் பாடுபட்டேன். இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டிலே இருந்தேன். 14 வருஷம் உம்முடைய 2 குமாரத்திகளுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் உம்மிடத்தில் சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர். 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர். யாக்கோபுடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமானது. கண்ணுக்கு தூக்கம் வரலங்காரு. 20 வருஷமா யாக்கோபு நான் நினைக்கிறேன் உட்கார்ந்து தான் தூங்கியிருப்பார். கண்ணுக்கு தூக்கம் வரல. பனியில் கிடக்கிறாரு, வெயிலில் கிடக்கிறாரு. மாமா வீட்டில் தலவாழை இலை போட்டு இவரை வீட்டில் வந்து வைப்பார் இவர் நினச்சிக்கிட்டு இருந்தார். ஆனால் அங்கே நடந்ததே வேற. நமக்கு நல்ல சொகுசாக கிடைக்கும்னு நினைத்தார். ஆனால் அங்கே நடந்த சம்பவமே வேற. ஆண்டவர் யாக்கோபை சிநேகித்தார். அல்லேலூயா. இப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்மை கர்த்தர் சிநேகித்திருக்கிறார் அப்படின்னா உங்களை தேவன் உருவாக்குகிறவராக இருக்கிறார். உங்களை உருவாக்கி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இவ்வளவோ கஷ்டங்களை நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் அது எல்லாமே கர்த்தர் உங்களை உருவாக்குவதற்காகத்தான் இவ்வளவு காரியத்தை செய்கிறார். எதுக்காக அப்படின்னா நம்மளை போல இருக்கணுங்கிறது தேவன் நோக்கம் அல்ல. நம்ம தேவனுடைய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாறுவதற்காக கர்த்தர் நம்மை என்ன செய்கிறார் அப்படின்னா உருவாக்கி எடுக்கிறார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் அப்போ கஷ்டம் வந்துட்டு ஆண்டவர் நம்மகிட்ட இல்லையோ, இங்கே திரும்பினா பிரச்சனை, அங்கே திரும்பினா பிரச்சனை, இந்த வருஷம் முடிஞ்சிருன்னு பார்த்தா முடிய மாட்டேக்கு, பிரச்சனை 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 அப்படின்னா நம்ம உருவாகின பிற்பாடு கர்த்தர் நிச்சயமாய் அந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் நம்மளை அப்புறப்படுத்துவார். அப்போ தேவன் என்ன செய்கிறார் அப்படின்னா யாக்கோபை உருவாகும் வரைக்கும் 20 வருஷம் கர்த்தர் பேசவே இல்லை. 20 வருஷம் அவர் என்ன அதுக்கப்புறம் என்ன செய்கிறார்னா புறப்பட்டு வருகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தில் ஒரு வேளை கவலையோடு கூட நீங்கள் வந்திருக்கலாம். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கு, ஏன் இது நடக்கு அப்படின்னா உங்களை கர்த்தர் உருவாக்குவதற்காகத்தான் இந்த சூழல் நடத்துகிறார். உங்களை நேசிக்கிறார், உங்கள் மேலே அன்பு கூறுகிறார். மற்றவங்களுக்கெல்லாம் நடக்கலை, அவங்களாம் சர்ச்சுக்கு போகிறாங்க, அவங்களுக்குலாம் ஒன்றுமே நடக்கலை அப்படின்னா அவங்க ஏசாவாக இருக்கலாம். ஆனால் தேவன் நம்மை உருவாக்க விரும்புகிறார். இன்றைக்கி சபையில் நிறைய ஏசாக்கள் இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஒரு வார்த்தை சொல்ல முடியாது அவங்ககிட்ட. ஒரு வார்த்தை வசனத்தை எடுத்து சொல்லிட்டா என்னையை தான் சொன்னார், என்னது என்னையை தான் சொன்னார், எதுக்கு என்னையே பேசுகிறாரு அப்படி. இதுதான் ஏசா குணம். மனம் திரும்புவதற்கோ ஆண்டோடைய வார்த்தையை வாங்கி அதற்கு நம்ம திருந்துவதற்கோ எந்த இதுவுமே கிடையாது. ஏசாவை அனுப்பியிருந்தாருன்னா நான் சொல்கிறேன் லாபானை அன்னைக்கே அடித்து கொண்டுட்டு திரும்பி வந்திருப்பார். ஏன்னா அவருக்கு அப்படிப்பட்ட குணம் தான். அவர் ஏன்னா காட்டில் அலைஞ்ச மனுஷன், என்னையே ஏமாத்துற அப்படின்னு விட்டுருப்பார் 2. அதனால தான் யாக்கோபை அனுப்புகிறாருங்க. அவனை உருவாக்கி அவனை புடமிட்டு அவனை எடுக்கிறார். தேவன் ஒரு நாள் ஏசாவுடைய வாழ்க்கையில் குறுக்கிடவே மாட்டார். அவனுடைய வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருக்கும். ஆனால் நம்மை கர்த்தர் என்ன செய்கிறார், உருவாக்குகிறார். நம்மளை அடுத்த மனுஷனுடைய கரங்களில் கொடுத்து நம்மளை என்ன செய்கிறார் அப்படின்னா உருவாக்குகிறார். சில நேரம் ஆண்டவர் நமக்கு பலவீனப்படுத்துகிறார். அவருடைய காலை தொட்டு அவர் தொடச்சந்த நரம்பை தொட்ட உடனே அவருக்கு பலவீனப்படுகிறார். அதுக்கப்புறம் வசனம் சொல்லுது ஆண்டவர் ஆசீர்வதித்தாருன்னு சொல்கிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்யும்போது நம்ம ஒருவேளை நமக்கு பலவீனங்கள் வரலாம். என்னுடைய வாழ்க்கையில் பலவீனங்கள் இருக்குது, நான் பலவீனப்பட்டவன் தான் நான். ஆனாலும் அந்த பலவீனம் எதுக்காக கர்த்தர் கொடுத்தார் அப்படின்னா அவருடைய சித்தத்தை செய்வதற்காகத்தான் இந்த பலவீனத்தை தந்தார். அப்போ எல்லாமே தேவ பிள்ளைகளை நேசிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவன் அவர் விரும்புகிற வண்ணமாக எல்லாவற்றையும் செய்கிறார். அதனால் ஏன் இது நடந்துச்சுன்னு கேட்காதீங்க, தாங்க முடியலப்பான்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவரே நான் ஒரு பக்கமும் திரும்ப முடியலையப்பா, எல்லா பக்கமும் நெருக்கம், எல்லா பக்கமும் அவமானம், எல்லா பக்கமும் ஏமாற்றம், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு தேவ சமூகத்தில் நம்ம தாழ்த்த 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 நிச்சயமாய் கர்த்தர் நம்மளை விடுதலையாக்குகிறவராக இருக்கிறார். அப்போது தேவ பிள்ளைகள் 2வது காரியம் யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றுவதற்காக அவனுடைய வாழ்க்கையில் தேவன் இடைபடுகிறார். அவனுடைய வாழ்க்கையில் ஒப்பு கொடுக்கிறார். தேவனை அறியாத மக்களோடு கூட தேவன் அவனை ஒப்பு கொடுத்து அநேக பாதைகள் அவர் நடக்கிறார். அப்போ நீங்கள் எனக்கு 20 வருஷம் தான் நடக்குமா, 20 வருஷம் தானா அப்படின்னா அப்படி கிடையாது. எவ்வளவு சீக்கிரம் மனம் திரும்புகிறோமோ அவ்வளவு சீக்கிரம் அவர் என்ன செய்கிறார், நமக்கு அற்புதங்களை செய்கிறார். யாக்கோபு எத்தனை வருஷத்தில் மனம் திரும்பினார்? 7 14 வருஷம் ஏமாற்றி ஆடு மேய்ச்சிட்டாரு.
15ஆவது வருஷத்தில் அவர் சொல்கிறாரு, எப்பா நீ மந்தையம் மேயி உனக்கு நான் வேண்டிய சம்பளத்தை தர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்பவும் என்ன இருக்குது, திருட்டு புத்தி தான் வருது. இவன் ஆடு நல்ல ஆடாக பார்த்து எடுத்து, நல்ல ஆடு பலமுள்ள ஆடை இவன் பக்கத்தில் எடுத்துக்கிட்டு அப்படி அந்த திருட்டு புத்தியான காரியத்தை அப்பவும் செய்கிறார். அதனால தான் ஆண்டவர் கூட 6 வருஷம் கெட அப்படின்னு தேவன் செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன செய்வார் அப்படின்னா, சீக்கிரத்தில் நம்ம திரும்பிட்டோம், சீக்கிரத்தில் நம்ம ஆண்டோடைய சாயலை போல நம்ம மாறிட்டோம் அப்படின்னா நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அந்த பாதையிலேருந்து விலக்கி நம்மளை விடுதலையாக்குகிற தேவனாக இருக்கிறார். அப்புறம் நம்முடைய சுபாவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டவருக்கு நம்முடைய சுபாவம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படிங்கிறது மிக மிக அவசியம். ஆண்டவர் அதை கவனித்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய சுபாவத்தை நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீங்க அப்படிங்கிறது தேவன் தான் நமக்கு சாட்சி கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்ம நற்சாட்சி தேவனுக்கு முன்பாக பெற்று கர்த்தருக்காய் வாழுகிற ஜனமாக தேவன் நம்மை மாற்ற விரும்புகிறார். ஆதலால் கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் பாடுகளை அனுபவித்து வர்றீங்க அப்படின்னா நான் நிச்சயமாக சொல்லுகிறேன், தேவன் உங்களை நேசிக்கிறார், தேவன் உங்களிடத்தில் அன்பு கூறுகிறார். 3வது காரியம் ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, மல்கியா நேராக திருப்பிக்கலாம், 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். ஏசாவையோ நான் வெறுத்தேன், அவனுடைய மலைகளை பாலும் அவனுடைய சுதந்திரத்தை வனாந்திரத்திலுள்ள வலு சர்ப்பங்களின் தாவும் ஆக்கினேன். ஏதோமியர், நாம் எளிமைப்பட்டோம், ஆனாலும் பாலானவைகளை திரும்ப கட்டுவோம் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு கர்த்தர், அவர்கள் கட்டுவார்கள், நான் இடிப்பேன். அவர்கள் துன்மார்க்கத்தின் எல்லை என்றும் கர்த்தர் என்றென்றைக்கும் சினம் வைக்கிற ஜனம் என்றும் சொல்லப்படுவார்கள் என்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் சினம் வைக்கும் ஜனம் என்று சொல்லப்படுவார்கள். ஏதோமியர் கட்டுவார்கள் அப்படின்னா, ஏதோமியர்கள்னா யார் அப்படின்னா, யாக்கோபினுடைய ஏசாவினுடைய சந்ததி, அவங்க தான் ஏதோம். அவர்கள் நான் நாள்தோறும் சினம் வைக்கிற ஜனம் என்று என்கிறார் அப்படின்னு சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என் கோபம் வைக்கிற ஜனம் அப்படின்னு. நீங்கள் பாருங்க, தேவன் ஏசாவுடைய சந்ததியை நினைக்கவே இல்லை, ஆனால் யாக்கோபுடைய சந்ததியை நினைக்கிறார். நான் யாக்கோபை சிநேகித்தேன்னு சொன்னார் பார்த்தீங்களா. நம்மை சிநேகிக்கிற தேவன் நம்மை மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளை நினைக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்னென்ன தேவைகளோ எல்லாவற்றையும் யாக்கோபுடைய அந்த 12 கோத்திரமும் ஆண்டவரை அறிந்து ஆண்டவரை பற்றி கொண்டு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாக கர்த்தர் அந்த 12 கோத்திரத்தை கர்த்தர் நினைத்தார். ஆனால் ஏசாவுடைய சந்ததியை கர்த்தர் நினைக்கவே இல்லை. அவங்க நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஏசாவுடைய அந்த சூழ்நிலை சொல்லும்போது அவங்க இருந்த கூடிய இடங்களில் ஒரு வேத ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க, ஒழுக்கம் இல்லாத துர்ஜனங்களாக ஏசாவுடைய சந்ததி இருந்தார்கள் அப்படின்னு. ஆனால் யாக்கோபுடைய சந்ததியில் எல்லாம் கர்த்தருக்கு பயந்த மக்களாக இருந்தார்கள். அப்போது தேவன் நான் ஏசாவை வெறுத்தேன்னு சொல்லும்போது அவனையும் நினைக்கல, அவன் சந்ததியும் நினைக்கல. ஆனால் யாக்கோபை சிநேகித்தேன்னு சொல்லும்போது 12 பேருக்கும் வாக்குத்தத்தத்தை கொடுத்து எல்லாருடைய வாழ்க்கை எதிர்காலத்தில் எப்படி இருக்குன்னு சொல்லி தேவன் திட்டமாய் யாக்கோபு மூலமாய் பேசி தேவன் ஆசீர்வதித்த தேவனாய் இருக்கிறார். அதில் ரூபன் மட்டும்தான் பாவத்தில் விழுந்ததுனால மேன்மையிட மாட்டேன்னு ஆண்டவர் சொல்லுகிறாரே தவிர மற்ற ஒருவரையும் தேவன் என்ன செய்யலைன்னா புறம்பே தள்ளவில்லை. அதனால் தேவ பிள்ளைகள் நம்மை சிநேகிக்கிறார் அப்படின்னா நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நினைப்பார். இன்றைக்கி ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம நல்லா நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க, நமக்கு ஏக்கம் என்னதான் இருக்கணும் அப்படின்னா, பிள்ளைகள் அதை படிக்கணும் இதை படிக்கணுங்கிறதெல்லாம் 2வது, தேவனுக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளாய் என் பிள்ளைகள் எப்படியாக ரட்சிக்கப்படணும் ஆண்டவரேங்கிற அந்த பாரம் நமக்கு மிக மிக அவசியமானது. அதற்காக நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு தேவனுடைய மனுஷன் சொல்லும்போது சொல்கிறாரு, கணவன் மனைவி உண்மையாக தேவ பக்தி உள்ளவர்களாக இருந்தார்கள் அப்படின்னா பிள்ளைகள் அதை பின்பற்றி நடந்து ரட்சிக்கப்படுவார்கள். அது அந்த தேவனுடைய மனுஷன் சொல்கிறாரு. அது மாற்றமே கிடையாது, அது கண்டிப்பாக அப்படியே தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தேவனுடைய மனுஷன் சொல்லுகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரியாய் நடந்து பிள்ளைகளுக்கு என்ன தேவைகளோ என்னென்ன காரியங்கள் செய்யணுமோ அது எல்லாம் தேவ ஆலோசனையின்படி செய்து தேவனுக்குள்ளே நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க நீங்கள் பிரயாசப்பட கர்த்தர் விரும்புகிறார். அவர் நம்முடைய சந்ததியை நினைக்கணும், மறந்துடக்கூடாது. ஆண்டவர் ஒருபோதும் மறந்துடக்கூடாது. இவ்வளவு சொன்ன தேவன் ஒரு வார்த்தையை என்ன சொல்கிறாரு, நான் என்ன செய்வேன், நீ என்னுடைய வேதத்தை மறந்தாய், நான் உன் பிள்ளைகளை மறப்பேங்க. உன்னையே மறப்பேன்னு சொல்லலை,
உன் பிள்ளைகளை மறப்பேங்கிறார். அப்போ வேதத்தை மறந்தாய் அப்படின்னா பைபிள் சர்ச்சைக்கு கொண்டு வர்றதுக்கு மறந்து போயிட்டேங்கிற அர்த்தமா? அது இல்லை. வேதத்தின்படி நடக்கையே நான் மனசை சாய்க்கவே இல்லை. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு ஒரு பொருட்டா இல்லை. நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் இப்படி இருக்கிறேனே அப்படிங்கிற அந்த உணர்வே இல்லாமல் தேவ வார்த்தை என்னவும் பேசிட்டு போகுது, நான் எப்படி நடப்பேன்னு நம்ம நடக்கும்போது தேவன் நம்முடைய பிள்ளைகளை மறந்து போகிறார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும் பொழுது தேவன் நம்முடைய பிள்ளைகளை நினைக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள், நம்ம தேவன் யாக்கோபு உடைய சந்ததியை நினைவு கூர்ந்தார், ஏசாவுடைய சந்ததியை அவர் நினைக்கவே இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய சந்ததியை கர்த்தர் நினைக்கணும். ஒரு 5 நிமிஷம் ஒருத்தர் மூத்த ஊழியக்காரர் சொன்ன ஆலோசனை உங்களுக்கு சொல்லுகிறேன். கணவனும் மனைவியுமாய் 5 நிமிடம் உங்கள் பாவங்களை தேவனுடைய சமூகத்துக்கு அறிக்கையிட்டு நீங்கள் கர்த்தரிடத்தில் ஒப்புரவாகி உங்கள் பிள்ளைகளுக்காக உங்கள் ஆயுசு நாட்களில் 5 நிமிஷம் நீங்கள் ஜெபிச்சா போதுங்கிறார். 5 நிமிஷம் ஜெபிச்சு உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் சாட்சியாக அந்த எப்படி ஒரு கிறிஸ்தவர்கள் இருப்பாங்கங்கிற அந்த முன்மாதிரி உங்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக நீங்கள் நடந்து காட்டினீர்களானால் நிச்சயமாய் உங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்கள். அதற்கு மாற்றமே கிடையாது அப்படிங்கிறார். அப்போது இன்றைக்கி ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம இதை மாத்திரம் செஞ்சால் போதும். வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நம்ம வெளியே எல்லாம் நம்ம கரெக்டாக நடந்துடுறோம். வெளியே நம்ம எப்படி நடக்கணும், ஒரு கணவன் எப்படி நடக்கணும், நம்ம வெளியே வரும்போது நம்ம வெளியே இப்போ இங்கேருந்து கூப்பிடாதான் எம்மா அப்படின்னு கூப்பிடுவோம். வீட்டில் இருந்து கூப்பிடும்போது என்ன எப்படி கூப்பிடுவான், ஏய் அப்படிமா. அவன் நாளைக்கு அவன் அப்படி தான் கூப்பிடுவான், ஏய் அப்படின்னு தான் கூப்பிடுவான் அவங்க அம்மாவை. அப்போது நம்ம வெளியே இருந்து வாழ்ந்து பழகிறோம். ஆனால் எங்கே வாழ்ந்துருக்கணும் அப்படின்னா வீட்டுக்குள்ளே தான் வாழ்ந்து காட்டணும். நம்ம பிள்ளைகள் மிக மிக முக்கியமானவர்கள். நம்ம பிள்ளைகளுக்கு முன்பாக சண்டை இடுக்கிறோம், பிள்ளைகளுக்கு முன்பாக நம்ம ஏனோ தானோன்னு நடக்கிறோம், ஆண்டவர் பயம் இல்லாமல் நடக்கிறோம். இதை பார்க்குற பிள்ளைகள் தான் தேவனுடைய சபைக்கே வரமாட்டேங்க, ஆண்டோடைய பயமே இல்லாமல் போயிடுது. அப்போது கணவனும் மனைவியும் பிள்ளைகளுக்காக கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது நிச்சயமாய் 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 நம்முடைய பிள்ளைகள் தேவனுடைய பாதையில் நடப்பார்கள். இதில் மாற்றமே கிடையாது. அப்போ நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நினைக்கணும் அப்படின்னா நம்ம முதலாவது நம்முடைய வீடுகளுக்குள்ள தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க நம்ம பழகுவோம். வீடுகளுக்குள்ளே மற்ற ஊழியர்களை குறித்து நீங்கள் குறைவாய் பேசாதீர்கள். மற்ற எல்லா ஊழியக்காரர்களையும் பிள்ளைகள் கனப்படுத்த நீங்கள் அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. மற்ற ஊழியர்கள், மற்ற ஊழியங்கள், மற்ற காரியங்களை குறித்து ஒருபோதும் அவங்க முன்னாடி பேசாதீங்க. தேவனுடைய ஊழியர்கள் என்று கனப்படுத்துகிற அளவுக்கு அந்த பிள்ளைகளை நடத்தும் போது நாளடைவில் அந்த பிள்ளைகள் வேதத்தை வாசிக்கும் பொழுது அந்த பிள்ளைகளுக்கு எது சரி, எது தவறு, எது சரியான உபதேசங்கிறது எல்லாமே அந்த பிள்ளைகளுக்கு தெரியும். அப்படி நம்ம ஒரு கருத்தாய் நம்ம நடக்க தேவன் விரும்புகிறார். நம்ம வீட்டுக்குள்ளே தான் இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோன்னா எந்த தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறது இல்லை. நம்ம வெளியே வரும்போது ரொம்ப புருஷங்களை கனப்படுத்துகிறது போல் நம்ம நடக்கிறோம். ஆனால் வீட்டுக்குள்ளே போகும்போது அது அப்படியே மாற்றுதலாக இருக்குது. அது ஊழியக்காரருக்கு முன்னாடி வேறு மாதிரி இருக்குது, பிள்ளைகளுக்கு முன்பாக வேறு மாதிரி இருக்குது. இது நம்ம பண்ணுகிற இது ஒரு பெரிய பெரிய தவறு. அதனால தான் இன்றைக்கி இன்றைக்கி நிறைய பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்துக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இது சும்மா கிடந்து இவனை ஜோம் பண்ணிட்டு கையை திட்டிட்டு கிடக்கானுவேன், இதில் ஒன்றும் கிடையாது, இங்கே ஒரு தேவ பயமும் கிடையாது, ஒன்றும் கிடையாதுங்கிறது அந்த பிள்ளையோட இருதயத்தில் இருக்கிறதுனால தான் அந்த பிள்ளைகள் சபைக்கு வெளியே இருக்கிறாங்க. அதனால் தேவ வார்த்தையின்படி நடக்கிற ஒரு குடும்பத்துக்காக நம்ம பிரயாசப்படுவோம். எந்த வகையிலையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம இடரலாக இருக்கக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம முன்மாதிரியாய் நடந்து ஒரு ஃபேமிலினா எப்படி இருக்கணுங்கிறத பிள்ளைகளுக்கு வாழ்ந்து காட்ட கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அதனால் தேவ பிள்ளைகள், நீங்கள் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை நீங்கள் ரொம்ப சரிப்படுத்துங்க. குடும்பத்தில் ஒன்றா இருந்து ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகளோடு இருக்கும் பொழுது நீங்கள் சாப்பிடும்போதெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருக்கு பயந்து நடந்த காரியங்களை பிள்ளைகளிடத்தில் ஆண்டவர் செய்த அற்புதங்களை, தேவன் உங்களோடு கூட பேசின வார்த்தைகளை எல்லாவற்றையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். நிச்சயமாய் சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகள் தேவனை விட்டு தூரம் போக மாட்டார்கள். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை மறக்கவே மாட்டார். அல்லேலூயா. அதனால் தேவ பிள்ளைகள் நம்ம தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். அதை எங்கேருந்து தொடங்கணும் அப்படின்னா நம்முடைய குடும்பத்துக்கு உள்ளே இருந்து தான் தொடங்கணும். இன்றைக்கி நம்ம தவறான இது படிக்கிறோம். என்னென்னா, சர்ச்சில் ஒரு வாழ்க்கை இருக்குது, விசுவாச பிள்ளைகள் மத்தியில் ஒரு வாழ்க்கை இருக்குது, வேலையில் ஒரு வாழ்க்கை இருக்குது, ஊழியக்காரங்களுக்கு முன்பாக வாழ்க்கை இருக்குது. அது எல்லாமே கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனால் குடும்பத்தில்
எல்லாம் சீரழிந்த நிலைமையில இருக்கிறது. இதை சரிப்படுத்துவோம். தேவன் நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். நம்ம எல்லாரும் வாய்களை திறந்து, ஏசப்பா இந்த 8வது மாதத்தில் இந்த 2வது வாரம் வெள்ளிக்கிழமை எங்களோடு பேசினதுக்காக நன்றி செலுத்துக்கிறோம். ஏசப்பா இன்னைக்கு உலகத்தில் தகப்பனே, அப்பா தகப்பனே, மனுஷனுக்கு ஏற்ற மாதிரி உபதேசங்கள் தகப்பனே பேசி கொண்டு இருக்குது. இன்னைக்கு எங்களுக்கு தேவையான மன்னாவை நீங்கள் தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். யாக்கோபு பட்ட பாடுகள், அவமானங்கள், நிந்தைகள், ஆனால் எல்லாவற்றிலும் நீங்கள் யாக்கோபோடு கூட இருந்தீங்களாப்பா. நீங்கள் கைவிடல ஆண்டவரே, நீங்கள் கைவிடல ஆண்டவரே, நீங்கள் கைவிடல ஆண்டவரே. ஏசப்பா அந்த நாளில் தகப்பனே, அப்போ நாங்களும் தகப்பனே எந்த சூழ்நிலையிலும் எரிச்சல் இல்லாமல், கசப்பு இல்லாமல், பொறாமல் இல்லாமல், முறுமுறுப்பு இல்லாமல், மனத்தாழ்மையாக இருக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. இன்னும் உங்களை போல மாற ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. நீங்கள் ஒவ்வொரு நாளும் என்னோடு பேசணும். இந்த நாளில் சூத்திரம் நம்ம எல்லாரும் வாய்களை திறந்து கேட்போம். உங்களோடு ஆண்டவர் பேசுகிறாரா? என்னோடு ஆண்டவர் பேசுகிறாரா? சோதரா, இதை தேவன் எதிர்பார்க்கிறார். பேசுகிற பிள்ளைகள் மேலே சோதரா அவர் நேசிக்கிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஏசப்பா இந்த நாளில் ஏசப்பா என்னோடு பேசுனதுக்காக நன்றி. நம்ம எல்லாரும் உங்களோடு இவ்வளோ நாள் ஆண்டவர் பேசாமல் இருந்ததா, ஆண்டவரே நீங்கள் என்னோடு பேசுங்க ஆண்டவரே. ஏசப்பா எங்களை ஒப்பு கொடுக்குற மாண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்குற மாண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்குற மாண்டவரே. ஏசப்பா எங்களை ஒப்பு கொடுக்குற மாண்டவரே. எல்லாரும் வலகரத்தை உயர்த்தி வார்த்தை கொடுத்த தேவதாசரையும் அவங்க துணைவியாரையும் 2 பிள்ளைகளையும் சோதர சபையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம எல்லாரும் சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். பரலோக தகப்பனே, இந்த நாளில் தகப்பனே உம்முடைய வார்த்தையை சுமந்து கொண்ட தகப்பனே வந்த தேவதாசரை ஆயிரங்களுக்கும் லட்சங்களுக்கும் கர்த்தர் பயன்படுத்துவீராக. விசேஷமாக ஜீவனாவை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். அன்பு மகளுக்கு இருக்கிற தகப்பனே சோதரம், அப்போ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால தகப்பனே வேதனை இப்பொழுது பலவீனம் மாறட்டும் ஆண்டவரே. நாங்கள் ஒருமனப்பட்டு சபையாராக ஜெபிக்கிறோம். ஏசப்பா தகப்பனே, இந்த நாளில் கர்த்தர் மகிமையான காரியங்களை அவங்க ஊழியங்களை செய்யும்படியாக நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விட்டு வந்த குடும்பங்களையும் ஊழியங்களையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க தகப்பனே. தேவதாசரை பாசரை வல்லமையாய் பயன்படுத்துவீராக, அக்கினியாய் பயன்படுத்துவீராக. போகிற இடங்கள் அநேக குடும்பங்கள் கட்டப்படட்டும் தகப்பனே. சபை மக்கள் எல்லாரும் தகப்பனே தோள் கொடுக்கிற பிள்ளைகளாக நிலைநிறுத்துவீராக. ஆமாண்டவரே, ஏசா போல இருதயம் வேணும் ஆண்டவர். ஏசப்பா அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தகப்பனே இந்த கோமஸ்புரத்தில் சத்திய கூடாரத்தில் எந்த சபையிலையும் எந்த மக்களும் இராதபடிக்கு தகப்பனே அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் மாற்றுவீராக தகப்பனே. சோதரம் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. விசேஷமாக நம்ம எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி 15, 16, 17 சோதரம் அருள்ராஜ் பாஸ்டர் கன்வென்ஷனில் சோதரம் கர்த்தர் பாஸ்டர் பயன்படுத்தும்படியாக அந்த கூட்டத்துக்குரிய எல்லா தேவைகளையும் சந்திக்கும்படியாக புதிய நபர்களை சோத்திர சபையில் கொண்டு வந்து சோத்திரம் அந்த கன்வென்ஷனில் பங்கு பெறும்படியாக அந்த கிராமத்தில் இருக்கிற பலவானுடைய கிரியைகள் எல்லாம் செயலுக்கு பண்ணும்படியாக நம்ம எல்லாரும் சோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். பரலோக தகப்பனே, பாஸ்டர் வல்லமையாய் பயன்படுத்துங்க, அக்கினியாய் பயன்படுத்துங்க. சபையாராக ஒருமனப்பட்டு செபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ கிருபை நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் எந்த தடை இல்லாமல் நடத்தி தாங்கப்பா. கர்த்தர் அப்படியே செய்யறதுக்காக பாஸ்டர் குடும்பங்களையும் அவங்க ஊழியங்களையும் எல்லாரையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ள முடியாக நம்ம எல்லாரும் சோத்திரம் பண்ணுவோம். சோதரம் சோதரம்.